بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பின்பு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன், ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களும் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி உலக செல்வங்களை விட சிறந்தது என்ற ஒரு தலைப்பில் இந்த செய்தியை பார்க்கிறோம். இந்த உலகில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தினுடைய செல்வங்களையும் அதில் உள்ள பொருட்களையும் நாம் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலக செல்வங்களை அடைவதற்கு பல வழிகளில் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்காக உழைக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்கிறோம். அத்தகைய செல்வத்தை திரட்டிய நாம் அந்த செல்வம் நிரந்தரமாக நமக்கு பயனளிக்குமா என்றால் நிச்சயமாக பயனளிக்காது. அந்த செல்வம் நிரந்தரமாக நம்முடன் தங்குமா என்றால் நிச்சயமாக நம்முடன் தங்காது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துடைய செல்வம், இந்த உலகத்துடைய செல்வங்கள் எல்லாம் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 1314 அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்அத்துகள் இந்த உலகத்தை விட சிறந்ததாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த உலகத்துடைய செல்வத்தை விட நாம் எவ்வளவு உயர்வாக கருதுகிறோமோ அதை விட சிறந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுவது ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துகள் 2 ரக்அத். இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். நாம் திரட்டிய செல்வம் நம்முடன் நிரந்தரமாக தங்காது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு 2 ரக்அத் வழங்குகின்ற நன்மையும் நற்கூலியும் நிரந்தரமானது, நிலையானது, என்றும் எப்போதும் இருக்கக்கூடியது. உலக செல்வத்தின் மீது ஆசை கொண்டுள்ள நாம், உலக செல்வங்களை உயர்வாக கருதக்கூடிய நாம், அதற்காக பாடுபடக்கூடிய நாம், நிலையான நிரந்தரமாக என்றும் உள்ளக்கூடிய ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் நாம் ஆர்வம் செலுத்துகிறோமா, அத்தகைய செல்வங்களில் உழைப்பதில் நாம் ஆர்வம் காட்டுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 மனிதர்களை கண்டு மிகவும் வியப்படைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி 3949வது செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 2 மனிதர்களை கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வியப்படைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவது ஒரு மனிதர் தனது படுக்கை, போர்வை, மனைவி மக்களின் அரவணைப்பில் உறங்கக்கூடிய மனிதர் அதிகாலையில் அதையெல்லாம் முதலில் எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தொழுவதற்காக எழக்கூடிய மனிதரை கண்டு அல்லாஹ் வியப்படைகிறான். தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள், தன்னுடைய படுக்கை, போர்வை இதையெல்லாம் முதலிவிட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காக அதிகாலையில் எழக்கூடிய மனிதரை கண்டு அல்லாஹ் வியப்படைகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதரை பற்றி தன்னுடைய மாணவர்களிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், இந்த மனிதன் எதற்காக அதிகாலையில் எழுகிறான்? என்னுடைய அருள் மீது ஆசை கொண்டவனாக, என்னுடைய தண்டனையை அஞ்சியவனாக எழுகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனை கண்டு வியப்படைகிறான், ஆச்சரியம் அடைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். 2வது மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய மனிதன். தன்னுடைய அணியினர் தோல்வி முகத்தில் இருக்கும் போது புறமுதுகிட்டு ஓடாமல் அல்லாஹ் வழங்குகின்ற நன்மையில் நற்கூலியும் எதிர்பார்த்து அந்த போர்க்களத்தில் துணிந்து போராடி ரத்தம் ஓட்டப்பட்டு இறக்கக்கூடிய மனிதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இந்த 2 மனிதர்களை கண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வியப்படைகிறான். அதில் முதலாவது மனிதன் தன்னுடைய படுக்கை, போர்வை, தன்னுடைய மனைவி மக்களின் அரவணைப்பில் உறங்கக்கூடிய ஒரு மனிதன் அதிகாலை எழுந்து அல்லாஹ் நினைவு கூறுவதற்காக, தொழுவதற்காக எழக்கூடிய மனிதன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை. அந்த ஃபஜ்ருடைய தொழுகை நாம் முனைப்பு காட்டுகிறோமா, ஃபஜ்ருடைய தொழுகையில் ஆர்வத்தோடு பள்ளியை நோக்கி வருகிறோமா என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துடைய செல்வ உயர்வாக கருதக்கூடிய நாம் நிரந்தரமான, நிலையான, மறுமை வாழ்வுக்காக செல்வமான அந்த ஃபஜ்ருடைய தொழுகையில் ஆர்வம் செலுத்துகிறோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே ஃபஜ்ருடைய தொழுகை ஆர்வம் செலுத்தக்கூடிய மக்களாக, ஃபஜ்ருடைய தொழாத மக்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். முனாஃபிக்குடைய அடையாளமாக கொள்கிறார்கள். முனாஃபிக் என்பவர்கள் யார்? வாயால் ஈமான் கொண்டோம் என்று கூறிக்கொண்டு உள்ளத்தால் காஃபிராக வாழக்கூடிய மனிதன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக, உண்மை முஸ்லிம்களாக, உண்மை மூமின்களாக வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள்வானாக.